கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை கடந்த காலங்களிலேயும் குறிப்பாக 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதற்கொண்டு நபிமார்கள் பல பேர் கால் பதித்த பரக்கத்தான அந்த பலஸ்தீனிலே அதை சுற்றிய பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கடந்த சில வாரங்கள் உலகமே கஸாவை உற்று நோக்குகிற, கஸாவிற்காக வேண்டி கொஞ்சம் அக்கறை செலுத்துகிற, அதன் மீதும் ஓரளவு இரக்கம் கொள்ளுகிற சூழலுக்கு சில நாடுகள் தள்ளப்பட்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத பேரழிவும், கடுமையான பஞ்சமும், கடுமையான சுகாதார நெருக்கடிகளும் கஸாவினுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் மண்டை நாட்டுக்குமான போர் சம்பந்தமான செய்திகளில் நாம் பலஸ்தீனை மறந்திருக்கலாம், கஸாவை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு, இதுவெல்லாம் ஒரு இழப்பே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கஸா தன்னுடைய மிக சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், சமீபத்திலே ஐநா சபை கஸாவினுடைய குழந்தைகளை பற்றி ஒரு பெரிய கவலையை முன்னெடுத்திருக்கிறது. கஸாவிற்குள் எந்த விதமான மனிதாபிமான உதவிகளும் இல்லை. நூற்றுக்கணக்கான உதவி பொருட்களோடு லாரிகள் எல்லாம் ரஃபாவினுடைய எல்லையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கஸாவிற்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு வெறும் 5 லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிற இந்த சூழலில் 2 நாட்களுக்குள் 100 லாரிகளை நீங்கள் அனுப்பாவிட்டால் சுமார் 14,000 குழந்தைகள் உணவில்லாமல் பட்டினி சாவுக்கு போய் சேருவார்கள் என்கிற ஐநாவினுடைய இந்த அறிக்கை உலக நாடுகளை அச்சப்பட வைத்திருக்கிறது, கவலைப்பட வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியை கஸாவினுடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆபரேஷன் கிரியோன் என்கிற பெயரில் சில வாரங்களுக்கு முன்னால் போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்த இஸ்ரேலிய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று புதைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான உள்கட்டமைப்புகளும் சிதைந்துவிட்ட இந்த நேரத்திலேயும் கூட ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஐநாவினுடைய அதிகாரப்பூர்வ தளம் அறிவித்திருக்கிறது, கஸாவினுடைய ஒவ்வொரு மணி நேரத்திலேயும் பொதுமக்களில் ஒரு பெண்மணி கொலை செய்யப்படுகிறாள் என்று சொல்லுகிறது. குழந்தைகளும் பொதுமக்களும் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் ஆடுகளும் மாடுகளும் சாப்பிடுகிற தீவனங்களை அவர்கள் தண்ணீரிலே கரைத்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக சிக்கனமாக 16 லிட்டர் தண்ணீரை செலவு செய்து கொண்டிருந்த பலஸ்தீனிய மக்கள் ஒவ்வொரு நபர்களும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு 6 லிட்டர் கிடைப்பது ஒவ்வொரு நாளைக்கும் பெரும்பாடாக இருக்கிறது என்று ஐநா சபை அறிவித்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெரிய சிரமத்திற்கு நம்முடைய சகோதரர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு போர் ஒரு ஊரை எப்படி நாசப்படுத்தும் என்பதற்கான அடையாளங்கள் கஸாவினுடைய எங்களுடைய போர் நிறுத்தத்திற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அமெரிக்க அதிபர் விதித்திருக்கிற அந்த ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகிற அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் கஸாவினுடைய எங்களுடைய போர் நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறது. சரி, அமெரிக்க அதிபர் என்ன நிபந்தனை விதித்திருக்கிறார் என்று பார்த்தால், சமீபத்தில் அமெரிக்க அதிபரே அபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிட்ட ஒரு காணொளி, AI வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கஸாவிலே வசிக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் பக்கத்து நாடு லிபியாவிற்கு போய்விட வேண்டும். லிபியா 10 லட்சம் பலஸ்தீனிய மக்களை அவர்கள் அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே கஸாவினுடைய மக்கள் எல்லோரும் ஊரை காலி செய்துவிட்டு லிபியாவிற்கு போய்விட வேண்டும். பிறகு அந்த கஸா அமெரிக்காவுடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆமை புகுந்த வீடும்
அமெரிக்கா புகுந்த நாடும் இன்றைக்கும் விளங்காது என்று சொல்லுவார்கள். அந்த புலமை உண்மை என்ற அடிப்படையில் கஸாவிடத்தில் அது ஒப்படைக்கப்பட வேண்டும். நாங்கள் கஸாவினுடைய சாலைகளை எப்படியெல்லாம், அந்த ஊரை எப்படியெல்லாம் மாற்றப் போகிறோம் என்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அதில் நவீனமயமாக்கப்பட்ட சாலைகள், சாலைகளுடைய இரு புறங்களிலேயும் சொகுசு வீடுகளும் பங்களாக்களும் விடுதிகளும் இருக்கிறது. ஏராளமான சொகுசு ஹோட்டல்கள் இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஆடி பாடி கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கஸாவினுடைய கடற்கரை முழுக்க நவீனமயப்படுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் கடற்கரையிலே சூரிய குளியல் போடுகிறதை போன்ற ஒரு காணொளி. அமெரிக்காவினுடைய எல்லா தொழிலதிபர்களும் கஸாவை தங்களுடைய கோடைக்கால நகரமாக, தங்களுடைய சுற்றுலாவிற்கு பயன்படுத்துகிற பொழுதுபோக்கு நகரமாக அவர்கள் அதை கொண்டாடி கொண்டிருப்பதை போன்றதுக்குண்டான அந்த வீடியோவை வெளியிட்டு, கஸா அந்த மக்கள் அதை காலி செய்ய வேண்டும், நாங்கள் இப்படி உங்களுக்கு கஸாவை புனரமைத்து தருகிறோம், இந்த அமெரிக்க அதிபருடைய நிபந்தனை நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் கஸாவின் மீது உண்டான போர் நிறுத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கணியத்திற்குரிய முஃமினீன்களே, இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட இந்த சூழலில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தெரியுமா? வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போல் அங்கே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை மக்களுக்கு. 14,000 என்பது ஐநா சபையினுடைய அவர்கள் மேலோட்டமாக எடுத்துக்கொண்ட கணக்கு. அதற்கு கூடுதலாக எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கலாம். 14,000 குழந்தைகள் சாகுவதற்கு தங்களுடைய கடைசி மூச்சை நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்த 3 மாதமே ஆன குழந்தைகள், அவர்கள் தங்களிடத்தில் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கான தாய்ப்பால் கூட இல்லாமல் பல பெண்மணிகள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். தி கார்டியன், அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு பத்திரிகை, பெண்கள் எல்லாம் உடைந்து போய் விடுவார்களோ என்கிற அளவிற்கு ஊட்டச்சத்து இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆனாலும் இன்னமும் ரஃபாவினுடைய எல்லையில் தான் அந்த லாரிகள் நின்று கொண்டிருக்கிறது. எந்த மனிதாபிமான உதவிகளும் அங்கே அனுமதிக்கப்படவில்லை. ஒரு புறம் போர், கடுமையான சேதங்கள், சகித்துக் கொள்ள முடியாத அளவிற்குண்டான படுகொலைகள், இதற்கிடையில் ஒரு 14,000 குழந்தைகள் சாகுவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சின்ன பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த மனோநிலை, அந்த மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்று இங்கே நிம்மதியாக இருக்கிற நாம் நினைத்து பார்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கஸாவுடைய ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கிற போது நம்முடைய மனங்கள் எல்லாம் ரணமாகி போய்விடுவது. ஒரு வாரத்திற்கு முன்னால் இஸ்ரேலுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பேட்டியை கொடுத்தார். கஸாவிலே போராடி கொண்டிருக்கிற போராளிகளோ பொதுமக்களோ எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கஸாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களுக்கு எதிரி என்றவர் பேசியிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். குழந்தைகள் இல்லாத கஸாவை நாங்கள் உருவாக்குவோம். கஸாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு எதிரிகள் தான் என்று அவர் பேசி இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய தினத்தில் பலஸ்தீனிலே, இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனோநிலை கொண்ட ஒரு உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அவர் பார்க்கப்படுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையோ என்னவோ அதை உண்மைப்படுத்துகிற அளவிற்குண்டான செயல்பாடுகள் தான் இஸ்ரேலுடைய இராணுவத்திடத்திலேயும் நாம் பார்க்கிறோம். தி கார்டியன் அந்த பத்திரிகை இஸ்ரேல் சம்பந்தமாக, கஸா சம்பந்தமாக சொல்லி வருகிற எல்லா செய்திகளிலேயும் ஏற்கனவே அங்கே 86% சுகாதார கட்டமைப்புகள் எல்லாம் சிதைந்து போய்விட்டது. ஏராளமான மருத்துவமனைகள் குண்டு போடப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. எந்த மருத்துவ உபகரணம் இல்லாத இந்த சூழலில் இஸ்ரேலிய ராணுவம் முழுக்க மகப்பேறு மருத்துவமனைகளாய் பார்த்து அதை குண்டை போட்டு அடிக்கிறது. எங்கெல்லாம் பிரசவம் பார்க்கப்படுகிறதோ அது போன்ற இடங்களை மட்டும் அது குறிவைத்து அடிக்கிறது. எங்கெல்லாம் கருத்தரிப்பு மையம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குறிவைத்து அதை அடிக்கிறது. இது போன்ற வார்த்தைகளும் செய்திகள் எல்லாம் உண்மையில் கஸாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அவர்கள் எதிரிகளாகத்தான் பார்க்கிறார்களோ என்று நம்மை அச்சப்பட வைக்கிறது. அங்கே இன்னொரு குழந்தை பிறந்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலும் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மகப்பேறு மருத்துவமனைகளில்
ஒரே கத்தியை வைத்து பல நபர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. கத்தி அங்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே கத்தியை கொண்டு பல நபர்களுக்கு அறுவை சிகிச்சை. இதிலும் இன்னொரு கொடூரம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குழந்தைகளை பெற்றெடுக்கிற மகப்பேறு மருத்துவமனைகளில் நடைபெறுகிற எல்லா சிசேரியன்களும் இன்றைய சூழலில் மயக்க மருந்து கொடுக்கப்படாமல் வெளியே குழந்தைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமூகம் எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரே கத்தி பல நபர்களுக்கு ஆபரேஷன். குளோரோஃபார்ம் கொடுக்கிறதுக்கான மருத்துவ எந்த விதமான உபகரணம் இல்லை. மயக்க மருந்து இல்லாமல் வயிற்றை கிழித்து குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். இங்கே போரிலே காயப்படுகிற உடல்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிற மக்கள் மருத்துவமனைகளில் கொண்டு போய் மயக்க மருந்து போடப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. அங்கிருந்து இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உயிரோடு எந்த மயக்க மருந்தும் கொடுக்காமல் அவர்கள் தைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தோள்களை. நீதிக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இவ்வளவு சூழலிலேயும் இந்த மக்கள் இன்னமும் பேட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய பூர்வீக நிலம், இது எங்களுடைய பாரம்பரிய நிலம், இங்குதான் நாங்கள் பிறந்தோம், இங்குதான் வளர்ந்தோம். எனவே எந்த காலத்திலேயும் இந்த கஸா என்கிற இந்த மைதானத்தை விட்டு நாங்கள் வெளியே புறப்படுவதற்கு தயாரில்லை. உள்ளே எந்த விதமான வசதிகளும் இல்லை. நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு சின்ன மழை பெய்து ஒரு லாரியினுடைய பின்பகுதியில் இருந்து சொட்டு சொட்டாக வடிந்த அந்த தண்ணீரை பிடித்து தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டுத் தீவனத்தையும் ஆட்டுத் தீவனத்தையும் தண்ணீரிலே கலந்து அதை கொஞ்சம் சூடாக்கி மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு எந்த அளவுக்கு அவர்களால் முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்னால் அவர்கள் எவ்வளவு மோசமான ஒரு குரூர புத்தியுடையவர்கள் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். செஞ்சிலுவை சங்கம் நமக்கெல்லாம் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் எங்கு போர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், எங்கு பேரழிவுகள் ஏற்பட்டாலும் இவர்களுடைய ஆம்புலன்ஸ் மட்டும் அங்கே சென்று அவர்களுக்கு தேவையான உதவி செய்யப்பட வேண்டும். இந்த செஞ்சிலுவை சங்கத்திற்கு அதற்கான எல்லா பாதுகாப்புகளையும் சம்பந்தப்பட்ட நாடு வழங்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தில் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்க. சில பத்திரிகையாளர்கள் போக முடியாத இடத்திற்கு கூட அவர்கள் போய் உதவி செய்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சங்கம் ஒரு இடத்தில் குண்டு போடப்படுகிறது. பல நபர்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள். உடனடியாக எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேண்டும் என்று செய்தி சொல்லப்படுகிறது. ஆம்புலன்ஸ் அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறது. முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. ஆனால் குறிப்பிட்ட தூரம் போனதற்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் அங்கே போய் சேரவும் இல்லை, மீண்டும் திரும்பிய இடத்திற்கு வரவும் இல்லை. எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேயே வரவில்லை, சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போய் சேரவும் இல்லை. ஜிபிஎஸ் சம்பந்தமான விஷயங்களை ஆய்வு செய்தும் ஒரு சரியான முடிவுக்கு அவர்களால் வர முடியவில்லை. பிறகு மீண்டும் 2 ஆம்புலன்ஸ்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் சினிமா கதைகள் அல்ல, யதார்த்தத்தில் அங்கே நடந்து கொண்டிருக்கிற செய்திகள், காணொளிகளில் வந்து கொண்டிருக்கிற செய்திகள். மீண்டும் 2 ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் 5 பேர். ஏற்கனவே 5 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. மீண்டும் ஒரு 10 நபர்கள் 2 ஆம்புலன்ஸ்களோடு புறப்பட்டு போகிறார்கள். குறிப்பிட்ட இடத்தோடு அவர்களுக்குமான தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது. அந்த ஆம்புலன்ஸ் என்னானது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள், செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்தவர்கள் அதை தேடுவதற்காக வேண்டி போனால் குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆம்புலன்ஸிலே சென்ற 5 நபர்களையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆம்புலன்ஸை புல்டோசரை வைத்து அதை நொறுக்கி பெரும் பெரும் குழிகளை தோண்டு 3 ஆம்புலன்ஸ்களை புதைத்திருக்கிறார்கள். அந்த 3ஐயும் சமீபத்திலே ஒரு காணொளியில் அதை தோண்டி எடுக்கக்கூடிய காணொளிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். யூதர்கள் எவ்வளவு கொடூரமான புத்தியுடையவர்கள், எவ்வளவு மோசமான எண்ணமுடையவர்கள், ஈவு இரக்கமற்றவர்கள் என்பதற்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு சான்று. இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி பொழுதும் சொல்லுகிறார், சமீபத்திய பேட்டி, இஸ்ரேலிய அரசாங்கம் பொழுதுபோக்கிற்காக வேண்டி குழந்தைகளை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர்களால் போராடுகிற போராளிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிற காரணத்தினால் அவர்களின் மீது உண்டான கோபத்தை பொதுமக்களின் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் சாதாரணமான சிரமம் அல்ல. காலையில் காங்கிரீட் கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அவர்கள் மாலையிலே குடிசைக்கு வந்து விடுகிறார்கள், கூடாரத்துக்கு வந்து விடுகிறார்கள். குடிசைக்கு வருகிற போது அவர்கள் எந்த பொருட்களோடும் வரவில்லை, ஏராளமான உயிர்களை தியாகம் செய்து விட்டு வருகிறார்கள். ஒரு 10 பேர் இருக்கிற குடும்பம் மாலையிலே 2 பேராக குறைந்து போய் விடுகிறது. எங்கு திரும்பினாலும் ஒரே மரண ஓலம்.
எங்கு திரும்பி பார்த்தாலும் ரத்தக்கரைகள், எங்கு பார்த்தாலும் குண்டு சத்தங்கள். இப்படி இருந்தும் அது எங்களுக்கான தளம். அந்த இடத்தை விட்டு எந்த காலத்திலேயும் நாங்கள் வேறொரு நாட்டிற்கு செல்ல மாட்டோம் என்கிற அவர்களுடைய உறுதி. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனிய மக்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் சொன்ன செய்தியை இன்னமும் நமக்கு அது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நிறைய துஆ செய்திருக்கிறோம், இன்னமும் அதிகமாக நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாடு அண்டை நாட்டோடு போரிட்ட அந்த தருணங்களில் நாம் நம்மளுடைய சகோதரர்களை மறந்திருக்கிறோம். கஸாவில் நடைபெறுகிற அந்த இனப்படுகொலையை நாம் மறந்துவிட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு பலம் கொடுப்பதை போல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். உடலில் ஒரு அங்கம் அடிபட்டது என்று சொன்னால் அதற்காக கண்கள் எழுவதை போல் இந்த சமூகம் எங்கே அடிபட்டாலும், எங்கே துன்புறுத்தப்பட்டாலும் இந்த சமூகம் அதற்காக வேண்டி கவலை கொள்ள வேண்டும் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க பலஸ்தீனிலே போராடி கொண்டிருக்கிற கடுமையான அந்த நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு நாம் துணை நிற்பது நம் மீது கடமை. நீத்திற்குரியவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இதனால் வரைக்கும் இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமான ஆதரவை கொடுத்து வந்த பிரிட்டன், பிரான்ஸ், கனடா போன்ற பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் இனியும் இஸ்ரேல் தன்னுடைய இந்த போர் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று கடந்த வாரம் பேட்டியளித்திருக்கிறார்கள் கூட்டாக. 22 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும், இஸ்ரேலுடைய அதிபர் கைது செய்யப்பட வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்திலே அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசி இருப்பதன் மூலமாக அந்த மக்கள், ஆதரவு நாடுகள் கூட இறக்கப்படுகிற அளவிற்கு உண்டான சிரமங்களை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காணொளிகளையும் நாம் பார்க்கிற போது நிராயுதபாணியாக எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத பொதுமக்களை ஒரு தனி மனிதர் சில லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு ஒரு பாதையிலே தனியாக பயணித்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு ட்ரோனை அனுப்பி அவரை கண்காணித்து அவருக்கு ஒரு குண்டை போட்டு அவர்களை அழிக்கிறது என்று சொன்னார். பலஸ்தீனுடைய ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் எதிர்க்கிறாக பார்க்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, வெளிப்படையாக பேசுகிறார்கள். பலஸ்தீனுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களுடைய நாளைய தினத்திற்கான ஆபத்து. எனவே பலஸ்தீனுடைய ஒவ்வொரு குழந்தைகளும், கஸாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் என்று கண்மூடித்தனமாக குழந்தைகளின் மீது உண்டான அந்த தாக்குதல் மனம் பொறுக்கவில்லை. நீதிற்குரிய முஃமினீன்களை நாம் அதிகமாக நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் அதிகமாக துஆ செய்வதை போல் இந்த மக்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு தொழுகையிலையும் தனிப்பட்ட முறையிலையும் ஜமாத்தாகவும் துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் இன்றைய ஜும்ஆவுடைய தினத்தில் தமிழகம் எங்கும் பல்வேறு பள்ளிவாசல்களில் ஜும்ஆவிற்கு பிறகு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஒரு 40 முறை ஓதி கஸாவுடைய மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீனிலே மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் முஸ்லிம்களுடைய கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எல்லா தௌஃபீக்கையும் வழங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒன்று கூடி துஆ செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தமிழகம் முழுக்க இந்த வெள்ளிக்கிழமையிலே அவர்களுக்காக துஆ செய்யப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலேயும் அது நடைபெறும். நாம் கூட்டாக துஆ செய்வதை போல், நம் குடும்பத்திற்கு நாம் அக்கறை எடுத்து துஆ செய்வதை போல் கஸாவுடைய மக்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். கணிதற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் தஆலா நிச்சயம் வெற்றி தருவான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயம் தருவான். பெருமானாருடைய வார்த்தை எந்த காலத்திலேயும் அது பொய்யாகாது. இவ்வளவு சிரமம் கஸாவுடைய அந்த நிலப்பரப்புகளை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகிற போது சுமார் 95% கட்டிடங்கள் எல்லாம் சாம்பலாகிவிட்டது. ஆனாலும் காலையிலே கான்கிரீட் கட்டிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது சாம்பலாகி போனாலும் மாலையிலே அதற்கு கீழேயே கூடாரம் எடுத்து தங்கி இருக்கிறார். அவர்களுடைய மன உறுதி, ஈமானிலே அவர்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கிற அந்த உறவு எங்களுக்கு சொந்தமானது. இந்த காலத்திலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். சமீபத்திலே ரிஃபாத் ரிஸ்வான் என்று சொல்லக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தில் தன்னை இணைத்து பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த ஒரு நபரும், அந்த 15 நபர்கள் கொல்லப்பட்ட போது, ஆம்புலன்ஸிலே கொல்லப்பட்ட போது அவரும் கொல்லப்பட்டார். அவருடைய வரலாறு சமீபத்திலே பலஸ்தீனுடைய எல்லா பத்திரிகைகளிலேயும் வந்தது. அவருடைய தாயார் ஒவ்வொரு நாளும் ரிஃபாத்தை கூட்டு சொல்லுவாங்க, ஏமா இந்த வேலை உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு இடையில் போய் நீ உதவி செய்ய வேண்டுமா? ஒரு தாயாரின் மனம் அதை அனுமதிக்கவில்லை. அதனால நீ எங்க கூட இருந்துட்டு வேற ஏதாவது வேலையை செய்,
அவர்களோடு போய் இந்த தன்னார்வல சேவை உனக்கு வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் இரவிலே தாய் அமர்ந்து தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார்கள். ஒரு கட்டத்தில் தன் மகன் இதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அந்த தாயார் சொல்லுவார்கள், மகன் இரவுக்கு வீட்டுக்கு வருகிற போது உடல் முழுக்க ஆடை முழுக்க இரத்த கரைகள் இருக்கும். நான் இரவிலேயே அவைகளை எல்லாம் துவைத்து நான் மடித்து வைத்திருப்பேன். காலையில் நாங்கள் இடுவதற்கு முன்னால் அவன் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவன் போய்விடுவான் உதவி செய்வதற்காக வேண்டி என்று சொல்லுகிற அந்த ரிஃபாத் ரிதுவான் போன்ற சகோதரர்கள். என்ன ஆனாலும் பிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துல்லியமான வாக்குறுதி வழங்கப்பட்ட ஒரு பூமி. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கானது என்பதை உணர்ந்த அந்த ரிஃபாத் ரிதுவான் தன்னை ஒரு ஷஹீதாக இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தியது மட்டுமல்ல, அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த தாய் சொல்லுகிறாள், எனக்கு 11 வயதில் இன்னொரு மகனும் 13 வயதில் இன்னொரு மகனும் இருக்கிறார்கள். இந்த 2 நபர்களையும் பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இன்று முதல் அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தை, இந்த மக்கள் எந்த காலத்திலேயும் அவர்கள் தங்களுடைய ஈமானையோ தங்களுடைய நிலத்தையோ விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஆனால் அதை அவன் தாமதிக்கிறான். ரப்பி என்ன முடிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் அந்த வெற்றியை வெகு விரைவிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்கு நாம் ரப்பிடத்தில் அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வானாக. பலஸ்தீனிய முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா இனப்படுகொலைகளையும் எல்லா விதமான அநியாயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி அதை முறியெடுத்து அந்த இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அல்லாஹ் தகுந்த பாடத்தை வழங்குவானாக என்று நல்ல நேரத்திலே துஆ செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.